ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கிறேன்னா, நான் வந்துட்டு அங்கன்வாடி போகிறேன். நம்ம புவாவுக்கு வந்துட்டு வெயிட் செக் பண்ணணும்ல, அதுக்காக போகிறேன். ஏற்கனவே போட்டிருப்பேன் வீடியோ அங்கன்வாடி. சரி போயிட்டு வரேன். ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. எதுக்குன்னா அந்த முட்டை மாவெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க. சரி வெயிலாக இருக்குது, போ அன்னி தூக்கிட்டு போயிட்டாங்க. நானும் போகிறேன். எனக்கு வந்து வேலை இருக்குது. என்ன வேலைன்னா வயலுக்கு போகணும், சாப்பாடு வந்துட்டு. அதனால தான் சரி வாங்க போகலாம். நல்லா இங்கே பாரு, நல்லா வெயில் அடிக்குது. தலைக்கு துணியெல்லாம் போட்டாச்சு. மறந்துட்டு வந்துட்டேன். இப்போ திரும்ப போய் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பையன் எதுக்குன்னா மாவு, இங்கே வந்துட்டு ரவை மாவு, சத்து மாவு, முட்டை, அப்புறம் என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். மாதம் மாதம் கொடுக்குறது தான். ஒரு மாதமா 2 மாதமா வாங்கலை, எதனாலன்னு தெரியல. நேற்று விழுந்து வந்தேன் வயலில் இருந்து. இன்னைக்கு ஏன்னா வேலை அன்னைக்கு ரொம்ப வேலை இருக்குது. அதனால் நம்ம போய் தான் ஆகணும். தூங்க வச்சுருக்கேன். இப்போ நான் சாப்பிடலை. அண்ணி வந்து என்ன ரவா உப்புமா செஞ்சுருப்பாங்க போல். வீட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம். பக்கத்தில் தான் சேரியெல்லாம் கட்ட வேண்டியதில்லை, பால்வாடி பக்கம்தான். பூவை பார்த்துட்டு பூவாக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். இது ஸ்கூல் வேன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வேன். டாட்டா. குழந்தைங்களை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்குது. எங்கே பூவா எப்போ ஸ்கூல் போக போகிறான்? காலையில் போயிட்டு 12 மணிக்கெலாம் வந்துடுறாங்க. 12 மணி கூட ஆகலை, 11 தான் ஆகுது. பாருங்க எப்படி வெயில் அடிக்குதுன்னு தெரியுதா? செம்மையா வெயில் அடிக்குது. எனக்கு வெயிலில் மட்டும் இப்படி பார்க்க முடியல. நல்லா முழிச்சு அப்படியே கண்ணை வந்து இப்படி தான் பார்த்துட்டு வருவேன். அது என்னன்னு தெரியல. எனக்கு கூலிங் கிளாஸ் போட்டால் மட்டும்தான் நான் வெயிலெல்லாம் நடக்கலாம். உண்மையிலே எனக்கு இந்த 2 சைடும் பாருங்கள் எப்படி அலர்ஜியாகி வீங்கி போயிருக்குதா, சரியாகவே மாட்டேங்குது. அதனால தான் எனக்கு இந்த வெயிலெல்லாம் போனால் நார்மலாக பார்க்க முடியாது. டிராக்டர் விழுக்கு தான் அதுக்கு பூவை காமிச்சு விட்றோம். முடிக்க முடியல. சரி வாங்க, அங்கன்வாடி வந்துருச்சு. வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க, பையில வச்சு. குடு வைப்பு அவங்களும் பையில வாங்கிட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு பேபி பிறந்திருக்கு. டாட்டா டாட்டா காமிங்கடா. சிரிச்சிட்டு போகுது. ரொம்ப வெயிட்டா இருக்கும் போல அண்ணி. வெயிட் பேக் வெயிட். அப்பனா நான் வரும்போது நான் பூவை நான் தான் வச்சுக்கணும், இல்லைன்னா பேக்கை நான் தான் கொண்டு வரணும். டிராக்டர் ஓடிட்டு இருக்கான், காமிச்சிடுறோம் பாருங்க. பூவுக்கு அந்த மாதிரி டிராக்டர் எல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். இந்த அங்கன்வாடி வந்துருச்சு. அப்புறம் கூப்பிட்றேன். இன்னும் சாப்பிடலையா? இங்க பாருங்க, இது மாமா பையன், மாமா வீட்டு பையன். சாப்பிடு காய் போடு. காய் நை வாங்க வீடியோ. ஆபீஸ் ஓகே. ବୁଝିପାରୁଛ?
வாட்ஸ்அப்பில் வீடியோ சென்ட். ஓகே ஓகே சார், சைன் போடுவோம். இங்கே நாங்கள் சைன் போடுவோம். முட்டை மாவு எல்லாம் கொடுக்குறாங்க பால்வாடியில். அதுக்கு தான் சைன் போட்டுட்டு நாங்கள் வாங்கிட்டு போவோம். स्ट्राइट है ऐसे छत्ती की एस वाई कर दिया शॉर्ट एस वाई एस वोट तमिलनाडु இப்படி इंग्लिश सब वर्ड स्ट्राइट नहीं क्रॉस वर्ड साई सुदर्शन पढ़ाला साई सुदर्शन साइन करो तुम्हारे साई सुदर्शन नहीं नहीं तुम्हारा मुंह ने स्वयं उमा स्वयं उमा उमा स्वयं वरु स्वयं उमा मारतीटा साइलिस्ट ने आटे दे दी थी लोरिया सीता मोनू स्वयं उमा कर दी थी आधार कार्ड स्वयं उमा उमा स्वयं नहीं स्वयं उमा இந்த மாவு தான் நம்ம ஊர் மாவு பாருங்க. இங்கே வந்துட்டு கவர்மெண்ட்னு எழுதியிருக்கும்ல, இங்கே எதுவுமே எழுதலை பாருங்க, வெறும் கவர் மட்டும்தான். ஆனால் இதில் என்னென்ன வந்துட்டு சேர்த்துருக்காங்கன்னு தெரியலை. ஆனால் நம்ம ஊர் சத்து மாவு வந்துட்டு என்னென்ன வந்துட்டு எழுதியிருக்கும். நீங்கள் எழுதலை பாருங்க, எழுதியிருக்கு, அழிஞ்சிருச்சு. தெரியல, வாங்க போலாம். இந்த பாக்கெட், இந்த முட்டை, ஓ பைய கட்டு. இங்க போய் எடுத்துட்டு சரி நாங்க போறோம். டாட்டா டாட்டா போ, டாட்டா காமிக்கிறேன். अन्ने सुजी नहीं ओ இது ஒரு பாக்கெட் சுஜி, ஒரு பாக்கெட் சத்து மாவு. சுஜினா ரவை, சத்துவா. சத்துவா. சுஜிங்கிறது ரவை. இவ்வளவுதான் கொடுக்குறாங்க. முட்டை இவ்வளவுதான். நம்ம ஊர் பால்வாடியில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியலையே. முட்டை கொடுப்பாங்க, சத்து மாவு தான் கொடுப்பாங்க. வேற எதுவும் கொடுக்கற மாதிரி எனக்கு தெரியல. நான் வாங்கினதில்லை, பூவா கூட நான் வாங்கினதில்லை. டிராக்டர் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறோம். நம்ம பேக் சைடு போய் காமிச்சிட்டு பூவாக்கு தெரியல. பூவா இப்போ எங்கே போக போகிறேன்? நான் வயலுக்கு தான் போக போகிறேன். சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணே, சாப்பாடு ரெடி ஆகலை இன்னும். எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்கன்ட்டு தெரியல. ஆனால் பானை கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருக்குறாங்க. முட்டை குழம்பு. அவங்க வந்துட்டு நம்ம ஒடிசாவில் இருந்துட்டு வேலைக்கு வரல. இங்கே ஒடிசாவிலலாம் வேலைக்கு வரமாட்டாங்க, கொல்கத்தாவில் இருந்து வருவாங்க வேலைக்கு நாற்று நடவுறதுக்கு. அவங்க வந்துட்டு நான்வெஜ் நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தான் முட்டை வாங்கி வச்சுருக்குறாங்க. ஏன் முட்டுச்சு முட்டை குழம்பு இல்லைன்னா மீன் குழம்பு செஞ்சு கொடுக்கணும். நம்ம பார்க்கலாம். சாப்பாடு ரெடி ஆகலை, ஆனதுக்கு அப்புறம் போகணும். வெயில் வர வந்துருச்சு. நான் பூவா தூங்க வைக்கிறேன். இப்போ இங்கே போ, என்ன பண்ணுறான்ட்டு. இங்கே வா. இங்கே உள்ள அரிசி பாருங்க இப்படி தான் இருக்குது. பாருங்க பழுத்த மாதிரி தானே இருக்குது, வெள்ளை கலரில் இல்லை. இல்லை இப்படிலாம் அரிசி இப்படி தான் இருக்கும். ஏன்னா 2 டைம் நெல் வேக வைக்கிறதுனால அரிசி இப்படி தான் இருக்கும். சீக்கிரம் வெந்து போயிடுது. ஆனால் சாப்பாடெல்லாம் பழைய சாதம் வந்துட்டு கொசன்னு தான் இருக்கும். புடைக்கிறாங்க பாருங்க. சாப்பாடு வைக்கிறாங்க. அண்ணி நல்லி புடைச்சிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட போகிறேன். மணி 12 மணி ஆயிடுச்சு. சாப்பாடு முட்டை வந்துட்டு அண்ணி வந்து வேக வச்சுட்டு இருக்கிறாங்களா, குழம்பு அவங்களுக்கு செய்கிறாங்க. ஆனால் இங்கே முட்டையெல்லாம் நாங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா கையில் கயிறு கட்டி இருக்கிறதுனால கயிறு கழண்டு விழுந்துருச்சு. அண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அண்ணி எனக்கு ஆம்லெட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் மட்டும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. தண்ணியில் விட்டு சாப்பிட்றதா இல்லை
எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. இப்படிதான் போட்டு சாப்பிடணும். ஏன்னா இன்னும் குழம்பு வைக்கலை, டைம் ஆகிட்டுல. எனக்கே பசிக்குதுன்னு சாதம் வடிச்சிட்டாங்க, அதனால ஒரு ஆம்லெட் மட்டும் அன்னி போட்டு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றேன். இதை முட்டை உடைக்க சொல்கிறாங்க. இந்த முட்டையை இது குழம்பு வைக்க. அது வந்து அப்புறம் வந்துட்டு இது இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சிக்கிறாங்க. அரைச்சிட்டு முட்டை குழம்பு இது நான் உடைக்கிறேன். இன்னும் வந்து முட்டையை நல்லா எண்ணெயில் விட்டு வேக வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு எண்ணெயில் போட்டு எடுத்தாலே எனக்கு பிடிக்காது. நான் சாப்பிட இல்லை, அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு. முட்டை எடுத்து வச்சுட்டாங்க. இதில் வந்துட்டு மீதி எண்ணெய் இருந்ததுல அதில் இஞ்சி பூண்டு எடுத்து ஊற்றிட்டாங்க. எண்ணெய் பட்டுச்சு நெருப்பில், அதனால ஓவராக எரிய ஆரம்பிச்சு. இஞ்சி பூண்டு வெங்காயம் டொமேட்டோ நாய் அங்கே இன்னும் வெட்டி வைக்கல. மஞ்சள் பொடி எவ்வளோ போடுறாங்கன்னு பார்த்தீங்களா? இந்த ஊரில் மஞ்சள் பொடி தான் அதிகமாக போடுவாங்களே. 2 ஸ்பூனு பேடு நல்லா ஃபுல்லாக போட்டாங்க. அண்டா தக்காரின்னா முட்டை குழம்பு. முட்டைன்னு சிரிக்கிறாங்க. மஞ்சள் பொடி எவ்வளோ இருக்கு. இது வந்து சில்லி பவுட்ரு, அதை அப்படியே போட்டுட்டாங்க பாருங்க. ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக. அடுத்து சிக்கன் பவுடர். எண்ணெய் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே இதில் எண்ணெய் நிறையா இருந்துச்சு. முட்டையில் வேறு எண்ணெய் இருக்குது, உருளைக்கிழங்குல வேறு எண்ணெய் இருக்குது. மறுபடியும் பத்தலன்னு இவ்வளோ எண்ணெய் நிறைய ஊற்றுறாங்க. எனக்கு இவ்வளோ ஆயில் போட்டு சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காது நிஜமா. இப்போ தெரியாது, வயசான காலத்தில் தெரியும் எண்ணெய் அதிகமாக ஊற்றி சாப்பிட்டா எப்படி ஆகும்ட்டு. வேற வந்துட்டு இதில் வந்து முட்டை எல்லாம் உடச்சி ஊற்றி குழம்பு வைப்பாங்களா, அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவிச்சு முட்டை எண்ணெயில் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு மசாலா போட்டு அவ்வளோதான் குழம்பு. இப்படிதான் அண்ணி செய்கிறாங்க. முட்டை சாப்பிட்டேன், எனக்கு அந்த அளவுக்கு ஒரு முட்டை குழம்பு டேஸ்ட்டு தெரியலை. இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா முட்டை குழம்பு டேஸ்ட்டு வரணும்னா நமக்கு அதில் உடச்சி ஊற்றி குழம்பு வச்சா முட்டை குழம்பு டேஸ்ட்டு வரும். அதை நம்ம முட்டையை அவிச்சு மறுபடியும் எண்ணெயில் போட்டு எடுத்து அதில் ஒன்றுமே தெரியும், ஒரே ஒரு டேஸ்ட்டே இல்லாமல் தான் இருந்துச்சு. எனக்கு அப்படியே ஒரு மசாலா வடை இஞ்சி வடை மட்டும்தான் இருந்துச்சு. இங்க பாருங்க, அம்மா பண்ணா ரெடி பண்றாங்க. பண்ணா வெத்தலை பாக்கதாங்க பண்ணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்படி சுருக்கி வச்சிருக்காங்களா? 4 5 6 அப்பனா 6 பேர் வேலை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் இங்க வெத்தலை பாக்கு போடுவாங்க. அவங்களுக்குமே நம்ம அவங்க வெத்தலை பாக்கு கேக்குறப்பல நம்ம தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். வந்து உருளைக்கிழங்கு போட்டுட்டாங்க. உருளைக்கிழங்கு உப்பு போட்டாங்க. வந்துட்டு நம்ம தான் 3 வேளையுமே சாப்பாடு கொடுக்கணும். காலையில் வந்துட்டு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தாச்சு. அது வந்துட்டு 9 மணிக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் மதியம் வந்துட்டு அந்த முட்டை குழம்பு. சாயந்தரம் வந்துட்டு சாப்பாடு இல்லை, டீ போகும், டீ பிஸ்கட்டு போகும். காலையில் இங்கே வந்துட்டு 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துடுவாங்க. 6 மணிக்கு வேலை பார்த்துட்டு 5 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. ஆனால் சம்பளம் எவ்வளோதுன்னு தெரியலை.
கேட்கணும். சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்ட்டு. சம்பளம் வந்துட்டு இங்கே எப்படி தெரியுமா, கான்ட்ராக்ட் எடுத்து தான் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் எப்படின்னு தெரியாது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக கொடுக்குறதுனால ஷேர் பண்ணிக்குவாங்கல்ல, அப்படி தான் வாங்குவாங்க. அதுவும் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறதுனா ஒரு ஏக்கர் கணக்குக்கு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு அப்படின்னு வாங்குவாங்க. 2 ஏக்கருக்கு இவ்வளவு, அதுமாதிரி ஏக்கர் கணக்கில் தான் வாங்குவாங்க. 4 கணக்கில் வாங்க மாட்டாங்க இவங்க. அப்படி தான் வேலை பார்ப்பாங்க. ஒடிசாவிலேருந்து யாருமே இங்கே வந்துட்டு வேலைக்கு வர மாட்டாங்க. கொல்கத்தாவில் இருந்தால் வருவாங்க. அது ஏன்னு தெரியலை. அண்ணி வந்துட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றி பார்க்கலாம். தண்ணி ஊற்றும் போது நான் இல்லை, எங்கே போயிட்டேன். இதை குழம்பு, இந்த அளவு குழம்பு வச்சு இந்த முட்டையை போடுவாங்க, அவ்வளோதான். குழம்பு ரெடி. சாப்பாடு வந்து அண்டாவில் தான் போகுது பாருங்க. அதனால் நான் போக முடியாது, இதை கொண்டுக்கிட்டு நான் போக முடியாது. சரி, ஓகே. அண்ணி என்ன வறுத்து வச்சுருக்காங்கன்னா, இங்கே பாருங்க, அப்பாவுக்கு வந்து சத்து மாவு. அப்பா காலையில் சாப்பிட மாட்டாங்களா, சத்து மாவு தான் சாப்பிடுவாங்க. சத்து மாவு தான் இது. வந்துட்டு கொண்டக்கடலை, அவல், அப்புறம் கோதுமை, வேற என்ன போட்டுருவாங்கன்னு தெரியல. வேற அவ்வளோதான் போட்டிருக்காங்க போல. ஆனால் இங்கே வந்துட்டு ராகி இருக்கு, ஜவ்வரிசி இருக்கு. இந்த ராகி 2 வறுக்கலன்னு நினைக்கிறேன். இது 2மே போடுவாங்க. இது என்ன பண்றாங்கன்னா, இது வந்துட்டு பரங்கி பழம் இருக்குல்ல, பூசணிக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. இது வந்துட்டு எண்ணெயில் விட்டு அவ்வளோதான் சாப்பிட்றது. ஆனால் இனிப்பாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இதை நான் வந்துட்டு இந்த டைம் சாப்பிடலை, போன டைம் சாப்பிட்டேன். இன்னி வறுத்து வச்சுட்டாங்க பாருங்க. இந்த ஜவ்வரிசி, இந்த ராகி இருந்துச்சுல, அதுவும் வறுத்து வச்சுட்டாங்க. சூடாக இருக்கு போல, அதனால தான் ஃபேனுக்கு நேரம் வச்சுருக்காங்க. இந்த கொண்டக்கடலை மட்டும்தான் சாப்பிடுவேன். நான் வந்து இன்னைக்கு வயலுக்கு போகலை, ஏன்னா வந்து சாப்பாடு நிறையா இருந்துச்சு, அதனால நான் கொண்டுட்டு போகலை. நான் கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு சொன்னேன். ஆனால் பார்த்தாக்கா வந்து சாப்பாடு பார்த்தீங்கன்னா பெரிய அண்டாவில் இருந்துச்சு. தலையில் தான் தூக்கிட்டு போனாங்க அப்பா. நான் போகலை, என்னால் தூக்கிட்டு போக முடியாது. அங்கே வயலில் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் காமிச்சிருப்பேன். அதனால் நான் போகலை. கம்மியாக இருந்ததுன்னா நான் கூட எனக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்னு நினச்சேன். ரொம்ப வேலையாக இருக்குது, கஷ்டப்படுத்தக்கூடாது பாருங்களேன். இவங்களை நம்ப எனக்கு எந்த வேலையுமே இல்லை. வா, இது பாருங்க, அடி பிடிச்சிருக்கு. இந்த பரங்கிக்காய் வந்துட்டு நம்ம பச்சடி பண்ணுவோம்ல, நல்லா இருக்கும்ல, அது மாதிரி பண்ணலாம். இவங்க அது மாதிரி பண்ணலாங்க. கீழே தள்ளி விட்டவங்க. சப்பல் எப்படி போடுறான்னு அப்படியே கரெக்டாக போடுவான். இந்த சப்பல் வந்துட்டு மாற்றியே போட மாட்டாங்க பாருங்க. நான் வேணா கழட்டிட்டு திரும்ப எடுத்து மாற்றி கொடுக்குறேன், கரெக்டாக போடுவோம் பாருங்க. ரைட்டு போ, ரைட்டு போடு. இந்த கால் வந்துச்சு, டக்குன்னு இந்த கால் மாத்திரம் பாருங்க. இது கருத்துக்குட்டி, கத்துக்குட்டி. நான் இன்னும் சாப்பிடவே இல்லடி, போடி. சாப்பிட போறேன். கரெக்டா மணி 4:10 ஆயிடுச்சு. இப்போதான் சாப்பிட போறேன். ரொம்ப பசிக்குது. ஏன்னா நான் வந்துட்டு காலையில 12 மணி சாப்பிட்றதுக்கு நான் ஒழுங்கா சாப்பிடல. அந்த ஆம்லெட் மட்டும் வச்சுட்டு அதுக்கு தகுந்த சாப்பாடை மட்டும் வச்சு சாப்பிட்டேன். தண்ணி ஊற்றி சாப்பிடல, கொஞ்சமாக சாப்பிட்டேன். சரி நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் பூவாவுக்கு சாப்பாடு செஞ்சு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு 4 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். இந்த முட்டை குழம்பு அண்ணி வச்சாங்கல்ல, அந்த முட்டை குழம்பு, அப்புறம் வந்துட்டு இந்த பூசணிக்காய்னு சொன்னாங்க பரங்கிக்காய்,
அதோட பொரியல் இது. நல்லா இனிப்பாக தான் இருக்கும். சாப்பிட்றவாங்க. இங்கே பாருங்க, இது என்னன்னு தெரியுதா? சலங்கை. காலில் கட்டிட்டு ஆடலாம்ல பரதநாட்டியம். எனக்கு ஓரளவுக்கு கிளாசிக் தெரியும். போய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து பூவாவுக்கு விளையாட்டுக்கு பிரியங்கா டான்ஸ் ஆடுவேன். பிரியங்கா கொடுத்துருக்கா பூவாவுக்கு விளையாடுறதுக்கு. அதை நான் இவ்வளோ நேரம் போட்டுட்டு டான்ஸ் ஆடணும். உண்மையில் வேர்க்குது. சலங்கை ஒளி கமலஹாசன் படத்தில் ஒரு சாங் இருக்குல்ல, அந்த பாட்டுக்கு ஆடணும் இவ்வளோ நேரம். அம்மாடி, நான் ரொம்ப எல்லாம் ஆட மாட்டேன். சும்மா கிளாசிக்கெல்லாம் முழுசாக தெரியாது எனக்கு. சும்மா சொன்னேன் நான். கொஞ்சம் கொஞ்சம் நம்மளாவது கற்றுக்கிடுறது தான். ஹாய் சொல்லு, டாட்டா. சூப்பர். நான் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். பூவா வந்துட்டு வெளியில் போகணுமா, நான் பூவா தூக்கிட்டு போகிறேன். அப்படி சொன்னாதான் பூவை நிற்பான். பூவை நான் வெளில கூட்டிகிட்டு போகிறேன். இல்லைன்னா வச்சுக்கிறேன் ஒரே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம டிராக்டர் பார்க்க போகலாம். சாப்பிட்டு முடிச்சுங்க பாருங்க. 5 மணி ஆயிடுச்சு. ரொம்ப வேர்க்குது, முடியலை. நான் மட்டும் முட்டை சாப்பிட்டேன். இங்கே யாருமே முட்டை சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது கேட்கலாம், நான் மட்டும் சாப்பிட்ருக்குறேன் அப்படின்ட்டு. கையில் ஒரு நூல் கட்டுவாங்கன்னு சொன்னேன்ல, ஒரு பூஜை பண்ணி இந்த நூல் வந்து எனக்கு கட்டி விட்டாங்க. எனக்கு வந்து 2-3 டைம் கழண்டு விழுந்துருச்சு. எங்கே கழண்டு விழுந்ததுன்னு தெரியல. 3 டைமுமே அண்ணி தான் இந்த கயிறை எடுத்து கொடுத்தாங்க. திரும்ப கட்டி விட்டாங்க. ஒரு டைம் எங்கே தான் காணாமல் போச்சுன்னே தெரியல. என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, இந்த கயிறு மட்டும் தொலைஞ்சிருச்சுன்னா நான் வந்துட்டு ரொம்ப பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நான் ஆளாயிடுவேனா. பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளானா கூட அது எனக்கு யாரும் காசு கூட போட மாட்டாங்களாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஆளாயிடுவேனா நான். அதனால அண்ணி வந்து சரி இப்படி கழண்டு விடுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம் சரின்ட்டு அண்ணி வந்து சாமி பூஜை அந்த இடத்துல வச்சுட்டாங்க பத்திரமா அந்த கயிறை, சாரி நூல். அதனால நான் கட்டிக்கல. அந்த நூல் கட்டியிருந்தேன்னா நான் இந்த முட்டை இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அதனால தான் இங்கே யாரும் சாப்பிட மாட்டாங்க. கையில் நூல் கட்டி இருக்கிறதுனால இந்த சிக்கன் முட்டை எல்லாம் அண்ணே இந்த ஊரில் உள்ளவங்க கல்யாணமானவங்க யாருமே சாப்பிடக்கூடாது. மீன் சாப்பிடலாம், மட்டன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டில் யாருமே சரி மட்டன் சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும்தான் எல்லாமே சாப்பிட்றதுனால ஒருவேளை இந்த நூல் எனக்கு நிற்க மாட்டேங்குதோ என்னன்னு தெரியல. நானும் அவாய்ட் பண்ணலான்னு தான் பார்க்குறேன். நான் வந்து 2 மாதமா 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதத்தில் நான் வந்துட்டு ஒரு 2 டைம் தான் மீன் குழம்பு செஞ்சாங்க. அது மட்டும் தான் சாப்பிட்ருக்குறேன். நானும் கொஞ்சம் வந்து பழகிட்டாலும் இருக்க முடியல. உண்மையில எனக்கு டெய்லியும் பருப்பு குழம்பு வெறும் காய்கறி போட்டது டெய்லியும் அப்படியே சாப்பிட்றதுனால நிஜமாலுமே எனக்கு சாப்பிட முடியல என்னால். மீன் குழம்பு இந்த முட்டை குழம்பு இந்த மாதிரிலாம் கூட நம்ம சாப்பிட்றலாம். பூவாவுக்கு நான் எதையுமே இனிமேல் நான்வெஜ் கொடுத்து பழக்கலை. முட்டை மீன் குழம்பு மீன் எதுவுமே இனிமேல் கொடுக்குறேன். அவனுக்கு முட்டை கூட கொடுக்க சொன்னாங்க. முட்டை கூட நான் தான் வேண்டான்னுட்டேன். ஸ்வைனுமே சரி கொடுக்க வேண்டாம் அவனுக்கு. அவனாக விருப்பப்பட்டு சாப்பிட்டா சரி. அவனுக்கு என்ன மாதிரியெல்லாம் நான் வளர்க்க முடியாது. அவன் வளர்க்க நான் விரும்பலை. ஏன்னா எனக்கு ரொம்ப அதுதான் சாப்பிட நான்வெஜ் சாப்பிட்டா தான் சாப்பாடு இறங்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பூவாக நான் வளர்க்க மாட்டேன். இங்கே ஸ்வைனுமே சாப்பிட மாட்டான். ஸ்வைன் வந்துட்டு மீன் குழம்பு சாப்பிடுவான், சிக்கன் சாப்பிடுவான், மற்ற எதுவுமே அவன் சாப்பிட மாட்டான். அப்புறம் தோனி அவங்க பையன் அண்ணி பையன் அது சுத்தமாக எதையுமே சாப்பிடாது. ஃபுல்லாக சைவம் தான். நாங்கள் கூட எங்கள் அண்ணி கூட மீன் குழம்புலாம் சாப்பிடுவாங்க. அது சாப்பிடாது, சுத்த சைவம் தான். ஆனால் வந்துட்டு இங்கே விரும்ப மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு. விரும்பினா தானே நம்மளும் சாப்பிடலாம். இப்போ நம்ம வீட்டில் வாரத்துக்கு 1 டைமோ 2 டைமோ ஏதோ ஒன்று எடுப்போம். மீனோ சிக்கனோ ஏதோ ஒன்று எடுப்போம். நம்ம அதை விருப்பப்பட்டு சரி சாப்பிடணும் தான் எடுப்போம். ஆனால் இங்கே அது விரும்ப மாட்டேங்கிறாங்க. இங்கே எது விரும்புறதுன்னா காய்கறி போட்டு நல்லா சாப்பிடணும், அது மட்டும்தான் விரும்புகிறாங்க. இது என்னால் பார்த்திக்க முடியல. சாப்பாடு விஷயத்தில் நிஜமாக சொல்கிறேன். என்னால் சாப்பாடு விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் சாப்பிட்றேன். என்னால் சொல்லிக்க முடியல. கொடுக்குறது அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க, நல்லா சாப்பிட்டாகணும். சரி ஓகே, அவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ. கொஞ்ச நேரம் ஃபேனில் நிற்கிறேன். ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு பேசுகிறேன். ஏன்னா சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இறைச்சலாக கேட்குற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு பேசுகிறேன். சரி ஓகே, இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.